நம்முடைய தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பெயர் உண்டு. ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு வழியில் சிறப்பானது. இப்போ சேலம் மாவட்டத்துன்னு சில சொல்லுவாங்க, சேலத்து மாம்பழமேன்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணகிரி சேலத்து கூட இருந்தது அந்த காலத்தில். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருச்சு. கிருஷ்ணகிரி மாம்பழங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்ததுனால சேலம் மூலமாக வர்த்தகம் செய்யப்பட்டன. அதனால் சேலத்து மாம்பழமேன்னு பேர். இப்போ மான்செஸ்டர் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்தில் மான்செஸ்டர் எப்படி நூற்பாலைகளுக்கு பெயர் பெற்றதோ அது மாதிரி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. திருநெல்வேலியை திருநெல்வேலி சீமை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வன்மைக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி இன்றைக்கி 3ஆக பிரிஞ்சிருச்சு. தென்காசி, இது தூத்துக்குடி, திருநெல்வேலி 3ஆக பிரிஞ்சிருச்சு. இந்த 3ம் ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட ஒரே மாவட்டமாக இருந்தது. இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலியில் இருந்து தான் வெளி மாவட்டங்களுக்கோ, தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது இந்தியாவிற்கில் உள்ள வெளி மாநிலங்களுக்கோ சென்று வேலை செய்யும் தமிழர்களில் மிக அதிகமான விகிதாச்சாரம் உடையவர்கள் திருநெல்வேலிக்காரங்க தான். திருநெல்வேலிக்காரங்களுடைய டையலெக்ட்னு சொல்கிறப்ப வட்டார வழக்கு அதுவும் ரொம்ப இனிமையானதாக இருக்கும்.